ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நார்மல் ப்ளவுஸை வச்சு பிரின்ஸ் கட்டுக்கு எப்படி மெஷர் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சு. நீங்கள் வந்து பைப்பிங் வைக்க போகிறீங்கன்னா 11 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. இல்லை மடித்து தைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி 1/4 இன்ச்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஆம்கோல் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9.5 இன்ச்சு எடுக்கணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 இன்ச்சு இருக்குது. நம்ம 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 9 எடுக்கணும். 9க்கு இருக்கிற மாதிரி நம்ம கரெக்டாக ஃபஸ்ட்டு 2ஆக வந்து துணியை மடிச்சுக்குவோம். ஓப்பன் வந்து உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களே பார்த்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து லென்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 11 இன்ச்சு மெஷர் பண்ணிக்குவோம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் மடித்து அடிக்க போகிறீங்கன்னா இதுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. பைப்பிங் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அதே 11 இன்ச்சு மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மெஷர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ஆம்கோலை வந்து இது பண்ணணும். அது அப்படியே ப்ளவுஸை வச்சு நீங்கள் அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா 11 இன்ச்சுக்கு மேலே போனீங்கனாலே உங்களுக்கு 3, 3.5 இது மாதிரி தான் வரும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த கிராஸ் கால்குலேட் பண்ணையில் கரெக்டாக அந்த 10 இன்ச்சு வரும். இதனால தான் அந்த ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுது. இப்போ ஒரு 2 இன்ச்சுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெண்டு கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குடஞ்சி விட்டுறது அழகாக வந்துடும். அடுத்து ஸ்லீவோட கீழ் சுற்றளவு அது எவ்வளோன்னு மெஷர் பண்ணிவிட்டு நம்ம வந்து மார்க் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா 7.25 இன்ச்சு இருக்குது, அதை மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணுற மாதிரி கிராஸாக வந்து கோட் கொடுத்துக்கோங்க. ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அவ்வளோதான். இதுதான் இந்த 3 மெஷர்மெண்ட்டு தான். நம்மளுக்கு சுற்றளவு வேணும், அதுக்கப்புறம் லென்த்து வேணும், அப்புறம் கீழ் சுற்றளவு வேணும். இதுதான் வந்து மெயின். இதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ஸ்லீவ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக் பீஸ் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். பேக் பீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் லென்த்து, அதாவது சுற்றளவு வந்து நம்மளுக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23.25 இன்ச்சு இருக்குது. இதை வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து லென்த் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு இருக்குது. இது உங்களுக்கு கிராஸ் பீஸுன்றதுனால உங்களுக்கு எவ்வளோ இழுத்தாலும் இழுக்கும். அதனால் நார்மலாக நீங்கள் வச்சு நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. கிராஸ் பீஸுன்றதுனால நம்மளுக்கு இழுத்தாக வரும். அதனால் இழுவை இல்லாமல் கரெக்டாக அதை பாயிண்ட்டை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச மெஷர்மெண்ட் எல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கீழே மடிச்சு விட்றதுக்கு இடம் விடலையா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம கீழே மடிச்சு அடிக்கிறது பிரின்ஸ் கட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கிளாத் வைப்போம். அதனால் ஸ்டிச்சிங் அந்த மடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இல்லாட்டி 1/4 இன்ச்சு மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு மீதி வந்து எக்ஸ்ட்ரா தனியாக துணி எடுத்து தான் நம்ம அதில் வந்து மடித்து தைப்போம். அதனால் அதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு இல்லாட்டி 2 இன்ச்சு ஒரு சிலர் கொடுப்பாங்க. அந்த இதை வந்து நம்ம மெஷர் பண்ண தேவையில்லை. மீதி எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம அப்படியே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்கு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம அப்படியே கூட மெஷர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அளந்து கூட போட்டுக்கோங்க. ப்ளவுஸை வச்சு அப்படியே எப்படி அளக்கிறதுன்னு பார்த்துக்குவோம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிளுக்கு தான். இதை வந்து நாங்கள் அளந்தே காமிச்சிருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட அகலம். நெக்கு வந்து நல்லா ஈவனாக மடிச்சுக்கோங்க. ஏற்ற இறக்கம் இருக்கக்கூடாது. ப்ளவுஸை கரெக்டாக 2ஆக மடித்து வச்சுருந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். மடித்து வச்சுட்டு அந்த ஜாயிண்ட் அந்த எந்த இடத்துல ஏறுதோ அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக ஒரு சாஃபீஸோ இல்லை ஒரு பென்சிலோ வச்சு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டு பாருங்கள். உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்றது உங்களுக்கு கரெக்டாக தெரியும். ஒன்று போல் ஈவனாக மடிச்சுக்கோங்க. அந்த ஏற்ற இறக்கம் இருந்து அதில் 1/4 இன்ச்சு மெஷர் பண்ண உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்தால் கூட அந்த கழுத்து அந்த இறங்கி வருதுன்னு சொல்லுவாங்களே அதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால் அது மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கழுத்து அகலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 இன்ச்சு. அடுத்து ஷோல்டர் மெஷர் பண்ணிக்குவோம். ஷோல்டர் வந்து உள்பக்கமாக எடுத்துக்கோங்க. தையலோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஸ்டிச்சிங்க்கு இடம் விடுறதுன்னு தெரியாமல் இருக்கிறதுல கன்ஃபியூஷன் இல்லாமல் நம்ம நீட்டாக எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2.25 இன்ச்சு இருக்குது. அதையும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆம்கோல் ஏற்கனவே சொன்ன மாதிரி அளவு ப்ளவுஸை வச்சு நீங்கள் அப்படியே கூட மெஷர் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து மெஷர் பண்ணோம். அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இருக்க 1/2 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸை வந்து அதிலேருந்து கரெக்டாக வச்சா தான் நம்மளுக்கு வந்து மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வரும். அதிலேருந்து குறிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆம்கோல் கிடச்சிரும். இப்போ எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரியே ஆப்போசிட்லேயும் வந்து நீங்கள் ஆம்கோல் மெஷர் பண்ணிவிட்டு நம்ம எப்போதும் கட்டம் போடுற மாதிரி நம்ம வந்து கட்டம் போட்டுக்கலாம். ஆம்கோலுக்கு வந்து எப்போதுமே 1.5 இன்ச்சு வந்து பெண்டு கொடுக்கணும். நெக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சு பெண்டு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நெக்கையும் நம்ம மேலே எவ்வளோ கொடுத்தோமோ அதே இதை மெஷர் பண்ணிக்குவோம். இப்போ நெக்குக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 இன்ச்சு பெண்டு கொடுக்கணும். ஆம்கோலுக்கு வந்து 1.5 இன்ச்சுக்கு பெண்டு கொடுக்கணும். புதுசாக பழகுறீங்கன்னா அந்த 1.5 இன்ச்சு நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு கூட இந்த பெண்டை வந்து போட்டுக்கலாம்.
இப்போ நம்மளுக்கு எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு, மெஷர் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் பீஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டும் வராது. எல்லா ப்ளவுஸ்லேயும் ஒரே மாதிரி தான். என்ன பேக் கொக்கி வைக்கிற மாதிரி மட்டும் இருந்தால் மட்டும்தான் இதை ரெண்டாக கட் பண்ணுற மாதிரி வரும். மற்றபடி பேக் பீஸில் எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே வராது. இது எல்லாமே ஒன்று போல் தான். அதனால் இது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் தான் எல்லாமே மாறும். அதாவது நம்மளுக்கு நெக்கு மாறுறப்ப எல்லாமே டிசைனே வந்து மாறும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா போட் நெக்னா வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணுற பிரின்ஸ் கட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து வேறு மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி மாறும். அதனால் அது பேக் பீஸ் எந்த விதமான சேஞ்ச் இல்லை. இதுக்குரிய அந்த ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம டீட்டெயிலாக தெரியணுன்றதுக்காண்டி நம்ம வந்து இன்றைக்கி சார்ட்டில் வந்து போட்டு காமிச்சிருக்கோம். இதுக்குரிய டீட்டெயில் வீடியோ ஏற்கனவே வந்து சேனலில் இந்த ஃப்ரண்ட்டு மட்டும் எப்படி கட் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக நாங்கள் போட்டிருக்கோம். வேணுன்றவங்க இதில் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியலைன்னா அதில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இப்போ நம்மளுக்கு இப்போ தான் இந்த வீடியோ நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கனாலும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி அதாவது கட் பண்ணி வச்சுருக்க அந்த பேக் பீஸை வந்து அப்படியே எடுத்து ட்ரா பண்ணிக்குவோம். எந்த விதமான சேஞ்சுமே கிடையாது. அடுத்து நெக்கு மட்டும் மெஷர் பண்ணிக்குவோம். நெக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கு மாறும். அதனால் ஃப்ரண்ட் நெக்கை மட்டும் நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு மெஷர் பண்ணிக்குவோம். அடுத்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 இன்ச்சுக்கு வந்து நம்ம இது பண்ணணும். இது பாருங்கள், கிராஸ் பீஸு உங்களுக்கு இழுவை கொடுக்கும். எவ்வளோ இழுத்தாலும் நம்ம நார்மலாக ஏற்கனவே அதில் பார்த்திங்க அப்படின்னா 15 இன்ச்சு வச்சுருக்கோம். நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இது 16க்கு மேலே அப்படியே போகும். அப்படின்றப்ப அந்த பீஸில் வந்து நம்மளுக்கு வந்து இழுவே வராது. ஏன்னா வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் கட் வந்து கொடுத்துருக்கோம். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கீழே எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச்சு மெஷர் பண்ணி இதில் படத்தில் காமிக்கிற மாதிரியே இதே மாதிரி கிராஸாக விடுங்க. கிராஸாக லைன் பண்ணணும். ஏன் அந்த சைடு போடக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த 2 இன்ச்சுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்துடும். அதனால் அந்த இடத்துல தேவையில்லை. இது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மேலேயும் கீழேயும் அதாவது பேக் பீஸும் ஃப்ரண்ட் பீஸும் பார்த்திங்க அப்படின்னா கீழே முடியல ஒன்று போல் ஈவனாக முடியும். இல்லை அப்படின்னா அந்த ஏற்ற இறக்கம் வரும். அந்த ஏற்ற இறக்கத்தை வந்து சரி பண்ணுறதுக்காண்டி தான் நம்ம இந்த 1 இன்ச்சு வந்து மெஷர் பண்ணோம். பாருங்கள், இது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் பாயிண்ட்டுக்கு போயிடும். இப்போ நம்மளுக்கு ஃப்ரண்ட் நெக்கு வந்து ட்ரா பண்ணிவிட்டு நம்ம மற்ற மெஷர்மெண்ட்லாம் அழைக்கலாம். இனிமேட்டு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அதாவது இந்த பிரின்ஸ் கட்லேயே முக்கியமானது ஏதோ அதுதான் இது. ஃபஸ்ட்டு வந்து டாட்டை வந்து மெஷர் பண்ணிக்குவோம். அந்த டாட்டை மெஷர் பண்ணி தான் நம்ம வந்து சென்ட்ரல் வந்து அந்த கப்பு வந்து வரையணும். அதனால் உள்ளே உள்ளதையும் வெளியில் உள்ளதையும் மொத்தமாக டாட் வந்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து நீங்கள் சென்டராக குறிச்சிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு 4.25 இன்ச்சு வருது. அதை மெஷர் பண்ணிக்குவோம். மெஷர் பண்ணிவிட்டு இங்கிட்டு 1.25 இன்ச்சு இங்கிட்டு ஒரு 1.25 இன்ச்சு மெஷர் பண்ணி லைன் கொடுத்துக்கோங்க. அதாவது நம்ம நடுவில் ஏற்கனவே குறித்த டாட்லேருந்து 1.25 இன்ச்சு லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் வந்து குறிச்சிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு டாட்டோட ஹைட்டு சென்ட்ரு டாட்டோட ஹைட் எவ்வளவோ அதை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. 5 இன்ச்சு வருது. இப்போ நம்ம இந்த 3 கோட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிடணும். கீழேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். ஸ்ட்ரெயிட் லைன் வந்துட்டு தான் நம்மளுக்கு கிராஸ் வரணும். அதுக்கேற்ற மாதிரி கிராஸாக வரைஞ்சிருங்க. அடுத்து ஒரு இன்ச்சுக்கு மட்டும் ஹைட்டு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம எப்போதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆம்கோலுக்கு அந்த கட்டம் போடுவோம்ல, அதுக்கு கட்டம் போட்டுக்குவோம். ஏன்னா இது உங்களுக்கு அந்த பெண்டு வளைஞ்சு வர்றதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கரெக்டாக அந்த சென்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்டு வரணும். நம்ம கப் சைஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் வளைச்சி கொண்டு வந்தீங்க அப்படின்னா இதுதான் பிரின்ஸ் கட்டு. இது டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ போட்டிருக்கோம். வேணும்னா வீடியோட என் ஸ்க்ரீனாகவும் வந்து தரேன். வேணுன்றவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஒரு சாதாரண ப்ளவுஸை வச்சியும் நம்மளும் பிரின்ஸ் கட் வந்து அளவெடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஒன்லி பிரின்ஸ் கட்டு அளவு ப்ளவுஸ் தான் வேணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் நம்ம பண்ணோம் அப்படின்னா பிரின்ஸ் கட்டையும் வந்து நார்மல் இது வந்து எடுத்துடலாம். இப்போ பிரின்ஸ் கட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கட்டிங் வரும். அந்த 2 கட்டிங்குமே வந்து நம்ம எடுத்துடலாம். இந்த பெண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. போட்டு பழகுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் வந்துடும். இதே மாதிரி நியூஸ் பேப்பர் கட்டில் நிறையா வந்து வரைஞ்சி உங்களோட அளவு சைஸை வச்சு நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஒரு ஃபினிஷிங் வந்து சூப்பராக கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு தேவையான பிரின்ஸ் கட்டோட கட்டிங் வந்து எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நம்ம லைனிங் துணியில் வந்து கட் பண்ணிக்குவோம். லைனிங் துணியில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பீஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு எந்த விதமான மெஷர்மெண்ட் சேஞ்சுமே இல்லாமல் அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த இடத்துல ஸ்டிச்சிங் வருமோ, இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கப் சைடு நம்மளுக்கு ஸ்டிச்சிங் வரும். அந்த ஜாயின் பண்ணோம், அதாவது ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்க அந்த பீஸையும் இந்த பீஸையும் ஜாயின் பண்ணுற மாதிரி வரும். அந்த ஜாயினிங் வர இடத்துல மட்டும் ஒரு 1/4 இன்ச்சு இது மாதிரி ட்ரா பண்ணி ஸ்டிச்சிங்க்கு வந்து மார்க் பண்ணி மெஷர் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல தான் நம்மளுக்கு கட்டிங் வரும். ஏற்கனவே வரைஞ்சிருக்கு அதில் கட் பண்ணக்கூடாது. அந்த எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு விட்டுருக்கோம் பாருங்கள், அதிலேருந்து தான் நீங்கள் கட் பண்ணிவிட்டு வரணும்.
இதே மாதிரி இப்போ இன்னொரு பீஸையும் வச்சுருக்கலாம். இன்னொரு பீஸையும் வெட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்ட்ரெயிட்டாக லென்த்தாக இன்னொரு பீஸ் கட் பண்ணோம்ல அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் ப்ளவுஸுக்கு எவ்வளோ துணி தேவைப்படும்னு கேட்கலாம். நார்மலாக எல்லா ப்ளவுஸுக்கும் எவ்வளோ 1 மீட்ரு எடுத்திங்கன்னா இதுக்கும் 1 மீட்ரு தான் வரும். கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ராலாம் அதிகமாக தேவைப்படாது. ஒருவேளை புதுசாக இப்போ தான் ட்ரை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த நம்மளுக்கு ஒட்டெல்லாம் கொடுக்காம ஸ்டிச் பண்ணி தெரியணுன்றதுன்னா எப்போதுமே 1 எடுப்பீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 10 அப்படி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ட்ரைனிங் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் 1 மீட்ரு துணியில் வந்து நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சைடு வந்து நாங்கள் ஒட்டு தான் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக அது இந்த எக்ஸ்ட்ரா மெயின் கிளாத்தில் கட் பண்ணையில் பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒட்டு வரது உங்களுக்கு தெரியும். இதோட ஃபுல் ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இன்னொரு நாள் அப்லோட் பண்ணுறோம். ஏன்னா வீடியோ வந்து லென்த்தாக போனாலே கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா டைம் எடுக்க தான் செய்யும். ஆனால் வீடியோ லென்த்தாக போச்சு அப்படின்னா நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அந்த ஒரே ஒரு ரீசன்காண்டி தான் கட்டிங் தனியாக ஸ்டிச்சிங் தனியாக வந்து நம்ம இப்போ வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். போக போக வந்து இந்த கரெக்ஷன் வந்து நம்ம சரி பண்ணிடலாம். இப்போதைக்கு கட்டிங் மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸ்டிச்சிங் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோவாக கண்டிப்பாக வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்கிறத அப்படியே மெஷர் பண்ணிக்கோங்க. எந்த விதமான அந்த இதெல்லாம் இல்லாமல் கிராஸெல்லாம் இல்லாமல் ஒன்று போல் ஈவனாக வந்து வரைஞ்சிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஸ்டிச்சிங் உங்களுக்கு எந்த இடத்துல வருமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அதில் எப்படி 1/4 இன்ச்சு விட்டோமோ இதுலேயும் அதே மாதிரி 1/4 இன்ச்சு விட்டு அதே மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு லைனிங் துணியில் தான் மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அதை வச்சு தான் நம்ம நல்ல துணியில் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுவோம். அப்படின்றப்ப லைனிங் துணியில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எடுத்தால் கூட அது கொஞ்சம் உங்களுக்கு ப்ளவுஸோட லென்த்து வந்து மாறும். அதனால் வேர் பண்ணையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெஷர்மெண்ட் நம்ம சரியாக எடுக்கலன்ற மாதிரி தோணிடும். அதனால் எப்போதுமே லைனிங் துணியில் மட்டும் பக்காவாக எடுத்துக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு வீடியோவுமே ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க. ஏன்னா இது அடுத்தடுத்து நாங்கள் போடையில் எங்களுக்கும் ஒரு என்கரேஜாக இருக்கும். சரி இவ்வளோ பேர் பார்க்குறாங்க, நம்ம சொல்லிக் கொடுக்குறது புரியுது அப்படின்றது நிறைய பேத்துக்கு எங்களுக்கும் தெரியும். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. இப்போ இந்த பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கீழே நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 1.5 இன்ச்சுக்கு அந்த மடிப்போம்ல அந்த மடித்து எடுக்கிற துணி நம்ம எக்ஸ்ட்ரா தான் எடுப்போம். அந்த துணி தான் இது. பேக் பீஸ்க்கு மட்டும் லென்த்தாக வரும். அடுத்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு சின்ன சின்ன பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதுலேயுமே வந்து பட்டன் பீஸ் கொக்கி பீஸ் அதையுமே எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா லைனிங்கோட கட்டிங் வந்து ஃபினிஷ் ஆகிரும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம தைக்க போகிற அந்த பட்டன் வைக்கிறது விஏ கொக்கி ஸ்டிச் பண்ணுறது அதுக்கு வந்து 2 கிளாத் வந்து எடுத்துக்கலாம். இது எல்லாமே லைனிங் கிளாத் தான் வேணும். இப்போ நல்ல பீஸில் வந்து அப்படியே வச்சு கொஞ்சம் மட்டும் எக்ஸ்ட்ரா வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்டிச் பண்ணையில் எக்ஸ்ட்ரா இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி பட்டு ப்ளவுஸ்லாம் ஸ்டிச் பண்ணையில் டிசைன் மாறாமல் வச்சுக்கோங்க. ஒன்று ஆப்போசிட்டில் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா டிசைன் மாறிடும். அதனால் அது மாதிரி இல்லாமல் டிசைன் ஒன்று போல் வர மாதிரி கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் போட்டு விடுங்க. வீடியோ பற்றின ஏதாச்சும் ஒரு கமெண்ட்டை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க. புதுசாக இப்போ தான் இது மாதிரி எல்லாம் பழகுறீங்கன்னா நம்ம சேனலில் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் இதே தான். பேப்பர் கட் பண்ணுங்கள். பேப்பரில் ஏன்னா கிளாத்து அவ்வளோ இது கிடையாது. அதனால் நீங்கள் பேப்பரில் வந்து நிறையா கட் பண்ணாலும் கூட உங்களுக்கு நல்ல ட்ரைனிங் ஆகும். கரெக்டாக அந்த ஷேப் ஒன்று போல் ஈவனாக எப்படி கட் பண்ணுறது உங்களுக்கு ட்ரைனிங் ஆயிரும். அப்புறம் நீங்கள் கிளாத்தில் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது ஷேப் வந்து மாறாமல் அழகாக வந்து நீட்டாக வரும். பேப்பர்னால் உங்களுக்கு கட் பண்ணி போட்டுடலாம். ஆனால் வந்து கிளாத்துனால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது. ஒரு சிலர் நினைப்பாங்க மெட்டீரியல் கம்மியான ரேட்லலாம் இருக்குது அதில் வாங்கி கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இது மாதிரி நீங்கள் அப்படி பண்ணுறதுக்கு நீங்கள் பேப்பர்லேயே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடலாம். இப்போ நம்ம எல்லா பீஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் எடுத்துருக்கோம். எங்கடா ஒரு ஒட்டு வரும்னு சொன்னாலே அதை காணோன்னு தேடாதீங்க. இந்த பீஸில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒட்டு வரும். ஒரு பீஸ் வந்து எடுத்தாச்சு. இன்னொரு பீஸ் வரையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா துணி கம்மியாக இருக்கும். அதுக்கு வந்து ஒட்டு கொடுத்துக்கலாம். அந்த ஒட்டை வந்து எப்படி வெளியே தெரியாமல் ஸ்டிச் பண்ணணுன்றது ஸ்டிச்சிங் வீடியோவில் கண்டிப்பாக வரும். ஸ்டிச்சிங் வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன்.
இப்போ நம்ம ஒரு பீஸ் எடுத்தாச்சு. இன்னொரு பீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளாத்து கம்மியாக இருக்குது. ஒரு சைடு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் வந்து ஒட்டு வருது. அந்த ஒட்டு வந்து நம்ம தனியாக எடுத்துக்கலாம். புதுசாக தைக்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா துணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரெயிட்டை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு ஒன்று போல் ஈவனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் ஒரு லைக் போட்டு விடுங்க. தேங்க்யூ.